எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆஃபீஸில் இருக்கிறேங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை எப்படி க்ரோ பண்ணுறது எப்படிங்கிறது அது ஒரு யோசனையாக தான் இருக்குது. பார்க்கலாம். அந்தளவுக்கெல்லாம் கேப்பபிளான்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கெல்லாம் என்னால் வளர முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நினைக்கிறீங்க நிறைய கான்செப்ட் நிறைய கண்டென்ட்டு தோணுது. நான் நிறைய யூடியூபர் பார்த்து தான் அவங்கள இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் பண்ணலான்னு எனக்கு யோசனை. இப்போ ரொம்ப ஈஸியாக எனக்கு பண்ணக்கூடிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்து. ஆனால் அவங்களுக்கு ஒரு குரூப்பாக சேர்ந்து வீடியோஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் நமக்கு குரூப்பாக சேர்ந்து அதுக்குன்னே ஃபுல் டைமாக பண்ணி வீடியோ போடுறது சிரமம்தான். ஏன்னா அதுக்கு வருமானம் வேணும். வீட்டுக்கு நான் பார்த்துக்கணும்ல, அதுக்கு வருமானம் வேணும். நான் வேலைக்கு போயிட்டே தான் நான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். சண்டேஸ் ஹாலிடேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி யூடியூப் போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஐ வில் ட்ரை. உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ், உங்களுக்கு ஏதாச்சும் நியூ க்ரியேட்டிவாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நானும் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இன்கம் சோர்ஸ் வேணும். எனக்கு இன்கம் சோர்ஸ் வேணும். எனக்கு இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்குது, அந்த இன்கம் பத்தாது. ஆக்சுவலாக எனக்கு வரதுக்குமே கடனுக்குமே சரியாக இருக்குது. அடுத்தது என்னோடய லைஃப்பை நோக்கி நான் போக வேண்டியதாக இருக்குது. லைஃப்னால் ஏன்னா என்னோடய பையனை இப்போ தான் அவனுக்கு 3 வயசு ஆக போகுது. நீ அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்த்தணும். அவனுக்கு எஜுகேஷன் செலவு இருக்குது. நிறையா செலவுகள் நீ அடுத்தடுத்து வரும். அதுக்கெல்லாம் நான் இன்கம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. அதுக்கு நான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல அந்த சம்பளம் பத்தாது. வீட்டு லோன் இருக்குது. அந்த மாதிரி சில ஆல்ரெடி இருக்கிற கடனை சரி பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் அந்த யூடியூப்பில் ஏதாச்சும் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இன்கம்ஸ் நல்லா வியூஸ் போச்சுன்னா, நல்லா கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நல்லா வியூஸ் போச்சுன்னா, ஏதாச்சும் பார்க்குறவங்களோட சப்போர்ட் கிடச்சதுன்னா மேலும் வீடியோ போட்டு யூடியூப்பில் ஒரு இன்கம் ரெடி பண்ணிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இப்போ நான் எனக்கு கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போட்டால் ஒன்றும் போக மாட்டேங்குது. இந்த இலகாய்வு அவங்க வேணும்னு எனக்கு கண்டென்ட்டாக போடல. பட் இருந்தாலும் அவங்க பண்ண விஷயத்தில் எனக்கு மனசு உறுத்தல இருந்தது. குடிச்சிட்டு அது ஒரு கண்டென்ட்டாக போட்டு குடிச்சிட்டு அதனால் வர வீட்டில் பெண்களோட பிரச்சனை வருது, பெண்களை திட்டுறது, இந்த மாதிரி கண்டென்ட்டு எல்லாம் போட்டு அது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா அது அவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கிற மாதிரி நினச்சி போட்டாங்களே என்னன்னு தெரியல. இல்லை அந்த மப்பில் யோசிக்காமல் போட்டதாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச இலகாய் வீடியோக்காக தான் எல்லாம் பண்ணுறேன். அப்படியான இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ மன ரீதியாக பிரச்சனை இருக்குது. அது வேணால் தெளிவாக தெரியுது. சரி, பார்ப்போம். நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நான் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. பட் ஐ வில் ட்ரை. நான் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். பட் நான் யூடியூப்பில் எப்படியாச்சும் சக்ஸஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை இன்கம் சோர்ஸ்க்கு. சரி, ஓகே, பாய். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.